Hi guys, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் another வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம மேட்ப்ளாட்லிப் பற்றி இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். மேட்ப்ளாட்லிப்னா என்ன, எதுக்கு யூஸ் ஆகுன்றதை பார்த்தோம். பேசிக்கலாக நம்ம டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு மேட்ப்ளாட்லிப்பை யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி ப்ரோக்ராமிங் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நான் ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். சும்மா matplotlib tutorial.ipynbன்னு போட்டுக்கிறேன். ipynbனா அந்த ஜூபிட்டர் நோட்புக் ஃபைல் க்ரியேட் ஆகும், ரைட்? ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு இந்த மேட்ப்ளாட்லிப்பை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்றதை சொல்லி தந்துடுறேன். இம்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு போடணும். .pyplot, ஓகே? அதில் pyplotன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். அதனால் நம்ம matplotlib.pyplotன்னு போட்டிருக்கோம். அண்ட் இதை வந்து லைக் splt அப்படின்னு போட்டுருங்க, ஓகே? ஸோ அதாவது என்னென்னா, நான் ஏதாச்சும் இதுக்குள்ளே இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நான் எப்போவுமே matplotlib.pyplot அப்படின்னு போட்டு யூஸ் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம எப்படி நம்பையை இம்போர்ட் numpy as npன்னு போடுவோம், ரைட்? ஸோ தட் நம்ம ஃப்யூச்சரில் ஜஸ்ட் np டாட் அப்படின்னு போட்டுட்டு யூஸ் பண்ணலாம், ரைட்? அதே மாதிரி இந்த மேட்ப்ளாட்லிப்பில் இருக்கிற சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் plt டாட் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். அந்த ரீசனால தான் matplotlib.pyplot as plt அப்படின்னு போட்டிருக்கோம், ஓகேங்களா? கிளியர்? ஓகே. ஸோ அப்படியே நம்பையும் இம்போர்ட் பண்ணிக்குவோம், பாண்டாஸும் இம்போர்ட் பண்ணிக்குவோம், சும்மா ஃப்யூச்சர் யூஸ்க்கு. இப்போ நான் இதை ரன் பண்ணிடுறேன். ரன் பண்ணால் இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு ரன் ஆகலை, உங்களுக்கு ஏதாச்சும் matplotlib மாடியூல் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் காமிக்குதுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அந்த பிப் இன்ஸ்டால்னு போட்டுட்டு, ஓகே, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம்னு. நீங்கள் ஆனால் கமாண்ட் ப்ராம்ப்ட் cmd ஓப்பன் பண்ணிட்டு இதில் போய் பிப் இன்ஸ்டால்னு போடலாம். இல்லாட்டி உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே கீழே டெர்மினல் இருக்கும். இல்லைனா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி நியூ டெர்மினல் கிளிக் பண்ணிட்டு இங்கே கூட போய் பிப் இன்ஸ்டால் matplotlib அப்படின்னு போட்டுட்டு இன்ஸ்டால் பண்ணலாம், சரிங்களா? ஸோ பிரச்சனையே இல்லை. அண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இம்போர்ட் பண்ணிக்கோங்க matplotlib.pyplot as pltன்னு. அண்ட் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன காமிப்பேன்னா plt.plot அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், ஓகே? இதை ரன் பண்ணுங்கள். என்னடா இது ஒரு கிராஃப் மாதிரி என்னமோ வந்துருச்சு அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ எஸ் கைஸ், இந்த பிளாட் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா ஒரு கிராஃபை பிளாட் பண்ணும். பிளாட் பண்ணுறதுனா போடுறது, ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கிராஃபை போடும், ஓகேவா? இப்போ நம்ம கிராஃபில் எந்த வேல்யூ இருக்கணும் எப்படி எதுவுமே சொல்லலை. ஸோ அது வாட்டுக்கு சும்மா ஒன்று போட்டுருச்சு. ஸோ இப்போ நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் டிஃபைன் பண்ணுவோமா? வாங்க டிஃபைன் பண்ணுவோம். ஸோ நான் வேணால் இதுக்குள்ளேயே ஒரு லிஸ்ட்டு பாஸ் பண்ணலாம், ஓகே? இப்போ 1, 2, 3, 4, 5 அப்படின்னு பாஸ் பண்ணிட்டேன் அண்ட் ரன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளுக்கு ஒரு கிராஃப் வந்துருச்சு, ஒரு லைன் போட்டுருச்சு. அண்ட் அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கிற இடத்துல ஆரம்பிக்குது அண்ட் 5 இருக்கிற இடத்துல முடியுது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அது வாட்டுக்கு சம் வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறதே ஒரு லிஸ்ட்டு தான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை வந்து இந்த சைடு, இது வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் கிராஃபெல்லாம் படிச்சிருக்கீங்களா? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இப்படி இருக்கிறது எல்லாத்தையுமே ஒய் ஆக்சிஸ், இதெல்லாமே ஒய் ஆக்சிஸ். அண்ட் கீழே இப்படி இருக்குல்ல, இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரே ஒரு லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே ஒய் ஆக்சிஸில் பிளாட் ஆயிரும். அண்ட் அதுக்கு நேராக சும்மா ஒரு லைனை போட்டுரும். அண்ட் நார்மலாக நம்ம இப்படி பண்ண மாட்டோம், ரைட்? நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸும் கொடுப்போம், ஒய் ஆக்சிஸும் கொடுப்போம். ஸோ வாங்க அதை அப்படி கொடுப்போம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், நம்ம ஏதோ இந்த கிராஃபுக்கு மேலே ஏதோ இந்த மாதிரி matplotlib.lines 2D என்னமோ வருது. என்னது ப்ரோ இதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேசிக்கலாக ஒன்றும் இல்லை. நீங்கள் இதை ரன் பண்ணும்போது plt.plotன்னு போட்டிங்களே, பிளாட்டுன்னு போட்டுட்டு நீங்கள் அப்படியே கீழே போயிட்டு plt.show அப்படின்னு போட்டுட்டு அடுத்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது, ஓகேங்களா? ஸோ இதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும்னு. ஸோ கரெக்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும், ஓகே? இல்லைனா நீங்கள் இப்படி கூட பண்ணலாம். இங்கே போயிட்டு மேலே செமிகோலனை போட்டு விட்ருங்க. செமிகோலன் போட்டாலும் உங்களுக்கு அந்த இது வராது. கொஞ்ச நேரம் முன்னாடி வந்துச்சுல, அது வந்து உங்களுக்கு வராது. சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம வாங்க, நம்ம நிறைய வேல்யூஸ் போட்டுட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ, ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். அதில் வந்து 1, 2, 3, 4, 5ன்னு வச்சிட போகிறேன். ஒய்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எதையாச்சும் போடுவோம். 23, 34, 11, 25, 9 அப்படின்னு போட்டுருவோம். அடுத்து plt.plotக்குள்ளே நான் என்ன போடுவேன்னா
எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு போட்டுருவேன். ஓகே, அண்ட் நான் அந்த செமிகோலன் போட்டுட்டேன்னா நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் எதுவும் வராது. ரன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளுக்கு இந்த வேல்யூஸ்க்கு தகுந்த மாதிரி கிராஃப் ஜென்ரேட் பண்ணி விட்டுருச்சு. அண்ட் நிறைய பேர் மேபி நினைப்பீங்க, இங்கே எதுக்கு ப்ரோ 1க்கு அப்புறம் 2 வராமல் 1.5 வந்திருக்கு, 2.5 வந்திருக்கு. ஸோ நீங்கள் கிராஃப் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்கேல்னு நம்ம போட்டுட்டு எக்ஸ் ஆக்சிஸில் இத்தனை யூனிட்ஸ், ஒய் ஆக்சிஸில் இத்தனை யூனிட்ஸ்ன்னு நம்மளாம் போட்டிருப்போம். ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்லலை, ஓகேங்களா. அதனால் மேட்ப்ளாட்லிப் என்ன பண்ணியிருக்குன்னா அது வாட்டுக்கு டிஃபைன் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கு பிடிச்ச மாதிரி அது பிளாட் பண்ணி விட்டுருச்சு. 1 2 3 4 5 தான், ஓகேங்களா. ஆனால் அதுக்கு நடுவில் கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட்டாக உங்கள் டேட்டா கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியணுன்றதுக்காக அவங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இல்லை ப்ரோ எனக்கு 1 2 3 4 5 அது மட்டும்தான் வேணும், எனக்கு அதுக்கு நடுவில் 1.5 எல்லாம் வேணாம்னா நீங்கள் அதை அப்படி சால்வ் பண்ணிடலாம். அதுக்குன்னு நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ வாங்க இந்த வாட்டி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுவோம். ஸோ நான் கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கேன், ஹவு டு சேஞ்ச் த ஸ்கேல் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் இன் மேட்ப்ளாட்லிப்னு. எனக்கு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் கொஸ்டினுக்கு கீழே இருந்தால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஏதோ எக்ஸ் டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ வாங்க நம்ம யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஸோ plt.xTicks அண்ட் அதுக்குள்ளே இதை பாஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே, போட்டுட்டேன். அண்ட் இப்போ நான் ஒரு வேளை ரன் பண்ணேன்னா பாருங்கள் 1 2 3 4 5 தான் வந்திருக்கு, சரிங்களா. ஸோ இப்படி தாங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வருது, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி தான் கூகுள் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ பாருங்கள் கிராஃப் நம்மளுக்கு கரெக்டாக ப்ளாட் ஆகி வந்திருக்கு. 1க்கு நேராக 23 இருக்கா. ஸோ 1க்கு நேராக 23 இங்கே தானே எங்கேயோ இருக்கும், 25க்கு கொஞ்சம் பக்கத்தில். ஸோ 23ல் வந்திருக்கு. அடுத்து 2க்கு நேராக 34. ஸோ 2க்கு நேராக 35க்கு கீழே லைட்டாக அந்த இடத்துல ப்ளாட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரைட். ஸோ இப்போ நம்ம டைட்டில் கொடுப்போம். நம்ம கிராஃபெல்லாம் எழுதுனோம்னா அந்த கிராஃபுக்கு மேலே சும்மா டைட்டில் மாதிரி ஏதாச்சும் போட்டிருப்போம், என்ன கிராஃப்டா இது அப்படின்னு, ரைட். ஸோ அதுவும் நீங்கள் பண்ணலாம், plt.title அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு டைட்டில் போட்டுக்கலாம், சரிங்களா. ஒரு ஸ்ட்ரிங்காக நீங்கள் போடணும், அதனால் கோட்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் நான் சும்மா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டுன்னு போட்டுக்கிறேன், ஓகேங்களா. சும்மா நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இது லெட்ஸே இந்த கிராஃப் என்னோடய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை சொல்லுது. இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா பாருங்கள் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டுன்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு டைட்டில், ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு டைட்டிலும் செட் பண்ணலாம். நம்ம கிராஃப்லலாம் ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம்ல கைஸ், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக இந்த எக்ஸ் ஆக்சிஸில் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்குதுன்னு போட்டிருப்போம், ஒய் ஆக்சிஸில் அதெல்லாம் போட்டிருப்போம். அது கூட நீங்கள் பண்ணலாம், வாங்க அதை பண்ணுவோம். ஸோ plt.xLabel அது பேர், ஓகே. எக்ஸ் லேபிளில் எக்ஸ்க்கு நேராக நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்றதை நீங்கள் போடலாம். ஸோ நான் சும்மா எக்ஸுன்றதில் டேட்டுன்னு போட்டுடுறேன், ஓகே. அப்புறம் அதே மாதிரி plt.ylabelனு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போட்டுடுறேன். அண்ட் இதை நான் ரன் பண்ணேன்னா பாருங்கள் வந்துருச்சு. கீழே டேட்டுன்னு வந்துருச்சு, இந்த பக்கம் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ்னு வந்துருச்சு, அண்ட் கிராஃப் அண்ட் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட். நல்லா இருக்குல்ல கைஸ். ஸோ எஸ், திஸ் இஸ் அமேசிங். நம்ம இப்போ நிறைய டேட்டாகள் பார்ப்போம், நிறைய டேட்டாவை டிஃப்ரெண்ட் வகையான கிராஃப்ஸை வச்சு இந்த மாதிரி ஒரு கிராஃப் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய வகையான கிராஃபெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு நம்ம பிளாட் பண்ணி பார்ப்போம். ஸோ கெட் ரெடி. ஸோ கைஸ், இப்போ என்னன்னா இந்த மேட்ப்ளாட்லிப்லேயே 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச் இருக்குது. அதாவது இப்போ இந்த கிராஃப் போடுறேன்ல, இந்த கிராஃப் போடுறதுக்கே டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்குது. ஒன்று நம்ம இப்போ பண்ணது இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இன்னொன்று அதை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த மாதிரி தான் நம்ம ஆக்சுவலாக பண்ணணும், சரிங்களா. அதுதான் மேட்ப்ளாட்லிப்காரங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பார்ப்போம், டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் அண்ட் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அண்ட் எதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணணும், ரைட். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நீங்கள் சும்மா ஏதாச்சும் கிராஃப் போட்டுட்டு டைம் பாஸ் பண்ணிட்டுருங்க. பாய்.